நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி ஒரு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கீரை பொரியல் பண்ணலாங்க. இது நம்ம முட்டை சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கீரை பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கோம். இது வேரையும் தேவையில்லாத இலையையும் கிள்ளி போட்டுட்டு எடுத்திருக்கோம். இப்போ இதை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம், 2 முட்டை, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு ஜீரகம், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. இவ்வளோதான். நம்ம இதை வச்சு கீரை பொரியல் ஈஸியாக பண்ணலாம் வாங்க. கீரையை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுடணும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயத்துக்கூடயே கல்லுப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நமக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கீரையை கொஞ்சம் வதக்கினா போதும், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கீரையை நம்ம நல்லா வதக்க அது நல்லா கம்மியாகிடும், நல்லா சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அதாவது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையும் பார்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றினோம்னா சரியாக போயிடும். கீரையில் உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தூளுப்பாக சேருங்க. இல்லைன்னா கல்லுப்பு கரையாது, அப்புறம் அங்கங்கே வாயில் கடிப்படும். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம முட்டையை உடச்சி, நான் கீரை அளவு கம்மியாக இருக்கிறதுனால 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை ஒன்றா சேர்த்து கிளற போகிறோம். கீரையே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா முட்டை நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம முட்டைக்கு பதிலாக அந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.